எத்தனைதான் பணம் வைத்திருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், உயர்வான பதவியில இருந்தாலும், மனுஷரிடத்துல சமாதானமும் நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்னது? வெறுமையான வாழ்க்கை தான். வெளி தோற்றத்துல நம்ம நல்லா இருக்கோம், ஃபேமிலி சூப்பரா இருக்கு, கணவர் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க, கனவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அருமையான வாழ்க்கை. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனைகளும் பாடுகளும் பாவங்களும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய வியாதிகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அது எல்லாவற்றையும் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்கள் குடும்பத்துல சமாதானம் வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்துல சமாதானம் வரும். இரண்டாவது காரியம், நாம ஆண்டவரை நம்ம குடும்பத்துல அழைக்கணும். எப்படி காணவர் கல்யாணத்துல ஆண்டவரை அழைத்தார்களோ அதே போல நாமும் ஆண்டவரை நமது குடும்பத்துல, ஆண்டவரே ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அப்போ, ஆண்டவரே இந்த நாள்ல நீர் என் குடும்பத்தோடு இருங்க, என் கணவரோட மனைவியோட பிள்ளைகளோட பெற்றோர்களோடு இருங்க, என் குடும்பத்துல நீர் ஆளுகை செய்யுங்க, உங்க பிரசனம் எங்க குடும்பத்துல இருக்கட்டும்னு யார் யார் கடவுளை முன்வைத்து அந்த நாளை துவங்குகிறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களோடு கூடவே ஆண்டவர் இருக்கவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கைவிடாத கர்த்தராய் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய சொன்ன கர்த்தர், அவரை நாம நம்மளுடைய வாழ்க்கையில அழைத்து கொண்டோம்னா முதலாவது மீட்பு வரும், இரண்டாவது விடுதலை வரும், மூன்றாவது சமாதானம் நீடிக்கும். நாம ஆண்டவரை இன்றைய நாள் அழைப்போம். அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் இந்த காரியங்களை எதெல்லாம் ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் விட்டு அவர் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்று சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். ஜெபம் செய்வோம்.